ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல். ஓகே. இப்போ ஒரு கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் வந்து இப்ப நம்ம வந்து பப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பார்த்தோம்னா, நம்ம ஒரு டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல யாருமே வந்து கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல்லாம் வந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல்ல என்னன்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரோட் இருக்கு. இப்ப இந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல நான் ஏதோ ஒண்ணு மாடிஃபை பண்ணியிருக்கேன். அது நானோ மெட்டீரியலா இருக்கலாம், இல்ல ஒரு என்சைமா இருக்கலாம், இல்ல எதுனாலும் நீங்க மாடிஃபை பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு பல்க் சொல்யூஷன். இது வந்து ஒரு பல்க் சொல்யூஷன்னு ஒரு அசம்ப்ஷன் எடுத்துங்க. இந்த பல்க் சொல்யூஷன்ல வந்து நீங்க வந்து ஒரு 0.1 மோலார் NaCl ஏதோ ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்திருக்கீங்க. ஸோ இதுல வந்து நீங்க ஒரு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அனலைட் ஆட் பண்றீங்க. லெட் அஸ் அஸ்யூம் தட் அது வந்து ஒரு 0.1 மில்லி மோல் ஆஃப் ஒரு குளுக்கோஸ் அப்படின்னு நான் ஒரு அசம்ப்ஷன் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 0.1 மோலார் மில்லி மோலார் ஆஃப் குளுக்கோஸ் எப்படி வந்து என் சர்ஃபேஸ் உள்ளால வந்து எப்படி வந்து ரியாக்ஷன் ஆக்சுவலா நடக்குது. ஓகே. அப்போ பல்க்ல நீங்க ஆட் பண்ண சமயத்துல இந்த பல்க் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு எப்பவே எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்காது. ஓகே. இந்த பல்க் நீங்க ஆட் பண்ண சமயத்துல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் எப்பவே வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகே. ஆனா இந்த பல்க் சொல்யூஷன்ல நீங்க ஆட் பண்ண அனலைட் எப்போ வந்து உங்க எலக்ட்ரோட் பக்கத்துல வருதோ அந்த ஒரு பக்கத்துல உள்ள ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் லேயர் என்ன ஆக்சுவலா சொல்லுவாங்கன்னா அது வந்து டிஃபியூஷன் லேயர்னு சொல்லுவாங்க. ஓகேயா. அப்போ இந்த டிஃபியூஷன் லேயர்ல தான் என்ன ஆக்சுவலா நடக்கும்னா உங்க கான்சென்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். எப்படி டிக்ரீஸ் ஆகும்? இந்த எலக்ட்ரோடு எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எலக்ட்ரோடு இருக்கும். அதுக்கு பிறகு அந்த எலக்ட்ரோடுக்கு பிறகு இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னா எலக்ட்ரோடு எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ். அதுக்கு அடுத்ததான் என்ன இருக்கும்னா டிஃபியூஷன் லேயர். டிஃபியூஷன் லேயர். அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு என்ன இருக்கும்? பல்க் சொல்யூஷன். அப்போ இதுல இருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா பல்க் சொல்யூஷன்ல எப்பவே வந்து நீங்க ஒரு 0.1 மில்லி மோலார் ஆஃப் குளுக்கோஸ் ஆட் பண்றீங்கன்னா அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அது வேரி ஆகாது. ஆனா எப்போ உங்களுக்கு இந்த 0.1 மில்லி மோலார் ஆஃப் குளுக்கோஸ் வந்து உங்களுக்கு இந்த டிஃபியூஷன் லேயருக்கு உள்ளால கிட்ட போகுதோ அப்ப அந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களோட நானோமீட்டர் இருக்கு, இல்ல என்சைம் இருக்கும். அந்த இடத்துல தான் உங்க 0.1 மில்லி மோலார் ஆஃப் குளுக்கோஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலா மாறிட்டு இருக்கும். புரியுதா? அப்ப அந்த இடத்துல எனக்கு எய்தர் வந்து ஆக்சிடேஷன் நடக்கலாம், இல்ல ரிடக்ஷன் நடக்கலாம், இல்ல ரெண்டுமே கலந்து நடக்கலாம். அப்போ அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு சிவி ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிடைக்கும். ஓகே. ஸோ இதுல வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து கரண்ட், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பொட்டன்ஷியல். அப்போ நான் லெட்டஸ் அஸ்யூம் தட் நான் என்ன ஒரு கேஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து 0.1 வோல்ட்ல இருந்து 0.9 வோல்ட் வரைக்கும் நான் என்ன பண்றேன் ஒரு சிவி வந்து நான் ரன் பண்றேன். அப்போ நான் ரன் பண்ண சமயம் நான் வந்து லோ டு ஹை தான் நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு எப்பவே வந்து அப்பர் சைடு வந்து ஆக்சிடேஷன், லோவர் சைடு வந்து ரிடக்ஷன். ஓகே. அப்போ ஆக்சிடேஷனால என்ன மீனிங்னா லிபரேஷன் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஆர்ங்கிறது ஓ பிளஸ் என் எலக்ட்ரானா மாறுது அப்படின்னு நான் ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். அதே மாதிரி ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா என்னன்னா இந்த ஓ பிளஸ் என் எலக்ட்ரான் கிவ் ரைஸ் டு ஆர். ஓகே. ஸோ ஆர்னு ஆக்சுவலா சொன்னேன்னா இது வந்து ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ். வேறஸ் நான் ஓன் சொன்னேன்னா அது வந்து ஒரு ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ். புரியுதா? அப்போ நான் லோ டு ஹைன்னு சொன்னேன்னா மேல வந்து ஆக்சிடேஷன், கீழே உள்ளது ரிடக்ஷன். வேறஸ் நான் ஒருவேளை வந்து 0.9 வோல்ட்ல இருந்து நான் 0.1 வோல்ட் நான் ரன் பண்ண சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வருது அப்படின்னா மேல உள்ளது ரிடக்ஷன். ஓகே. கீழே உள்ளது ஆக்சிடேஷன். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 டிஃபரெண்ட் கேஸ் ஸ்டடி. அதாவது என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரன் பண்றது வந்து 0.1 வோல்ட் பெர் செகண்ட், இன்னொன்னு வந்து நான் 0.01 வோல்ட் பெர் செகண்ட் அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி நான் எடுக்கிறேன். அப்போ 0.01 வோல்ட் பெர் செகண்ட்ல நான் சிவி ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வருதுன்னு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து 0.01 வோல்ட் பெர் செகண்ட். வேறஸ் 0.1 வோல்ட் பெர் செகண்ட் நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த பீக் கரண்ட் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். மேலேயும் என்ஹான்ஸ் ஆகும், அதே நேரத்துல கீழேயும் எனக்கு வந்து இன்னும் அதோட ஆம்பிளிடியூட் வந்து கூடும். ஓகே. அப்போ இது வந்து 0.1 வோல்ட் பெர் செகண்ட். ஓகேயா. ஸோ அப்போ இந்த கேஸ் ஸ்டடியில நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன்
நான் ஒரு எலக்ட்ரோட் எடுத்திருக்கேன், அதோட சர்ஃபேஸ் வந்து நான் வந்து மாடிஃபை பண்றேன். ஒரு பல்க் சொல்யூஷன்ல ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கு, 0.1 மோலார் NaCl. அதுல நான் என்ன ஆட் பண்றேன், ஒரு 0.1 மில்லி மோலார் ஆஃப் ஒரு அனலைட் ஆட் பண்றேன். ஓகே, அப்ப அனலைட் ஆட் பண்ண சமயம் எப்பயோ நம்ம தெரிஞ்சுக்கணும், பல்க்ல நமக்கு எப்பயும் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. அந்த இடத்துல என்னோட அனலைட் கான்சென்ட்ரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. வேறஸ் எப்போ எனக்கு ஒரு டிஃப்யூஷன் லேயருக்கு பக்கத்துல போகுதோ அந்த இடத்துல தான் எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்குது, எனக்கு வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால எய்தர் என்னோட கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அனலைட் வந்து டிக்ரீஸ் ஆகலாம் இல்ல இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா, என்னோட சர்ஃபேஸ்ல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதா இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதா. ஸோ எப்பவே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு எலக்ட்ரோடுன்னு ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா, எலக்ட்ரோட் பிளஸ் நானோ மெட்டீரியல்னு இருக்கும், பிளஸ் ஏதாவது ஒரு என்சைம் இருக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்ததான் என்னது இன்டர்ஃபேஸ் நான் சொன்னேனாலே அந்த இடத்துல எலக்ட்ரோலைட். ஓகேயா, சோ அந்த எலக்ட்ரோலைட்ல தான் எனக்கு என்ன நடக்குது, அடுத்த ஒரு லேயரா எனக்கு ஒரு டிஃப்யூஷன் லேயர் இருக்கு, விச் இஸ் ஃபாலோட் பை த பல்க் சொல்யூஷன். புரியுதா? அப்போ எப்பவே நீங்க இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நினைச்சிடக்கூடாது. இப்போ எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரோடு இருக்கு, அதுக்கு மேல நான் நானோ மெட்டீரியல் நான் போடுறேன் அப்படின்னா, நானோ மெட்டீரியல் தான் டிஃப்யூஷன் நடக்குது அப்படிங்கிற சொல்ற கான்செப்ட் வந்து தப்பு. டிஃப்யூஷன் எப்பவே எங்கதான் நடக்கும்னா, எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ல தான் நடக்கும். ஓகேயா? ஆனா பல்க்ல வந்து டிஃப்யூஷன் நடக்கிறத வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா டிஃப்யூஷன் லேயர்ல தான் டிஃப்யூஷன் நடக்கும். புரியுதா? சோ இப்போ இந்த இதுல நம்ம என்ன ஒரு அசம்ப்ஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த என்டையர் ப்ராசஸ்மே வந்து என்னன்னா டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸா இருக்குமே தவிர்த்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸா இருக்கக்கூடாது. அப்படின்னா நான் என்ன மீன் பண்ண வரேன், நான் வந்து ஐபி வெர்சஸ் நான் வந்து என்ன பண்றேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்ட் ரேட்ங்கிறது நான் ஒரு பிளாட் போடுறேன் அப்படின்னா, இதுக்கு மட்டும்தான் என்னதான் இருக்கணும், எனக்கு வந்து லீனியரா வரணும். அப்பனா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்ங்கிற மாதிரி வரணும். இல்லாட்டி நான் ஐபி வெர்சஸ் நான் வந்து லாக்ரதம் ஆஃப் நான் ஸ்டாண்ட் ரேட் அப்படி நான் எடுக்கிறேன்னா, ஸ்டில் எனக்கு என்ன வரணும், இங்கேயும் எனக்கு லீனியரா தான் வரணும். ஆனா ஸ்லோப் வேல்யூ வந்து எனக்கு என்னதான் வரணும், 0.5 கிட்ட வரணும். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 கிட்ட வரணும். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, அப்ப என்னக்கு என்ன நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட அனலைட் வந்து என்ன ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுது, டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். அப்ப டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், நான் ஆட் பண்ணிருக்கக்கூடிய 0.1 மில்லி மோலார் ஆஃப் குளுக்கோஸ் வந்து என்ன ஆகுது, எனக்கு ஒரு பல்க் சொல்யூஷன்ல இருந்து எனக்கு டிஃப்யூஸ் ஆகி ஒரு டிஃப்யூஷன் லேயர்ல போய் எனக்கு என்ன ஆகுது, ஒரு டிஃப்யூஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேயா? சோ எனக்கு சர்ஃபேஸ்ல எனக்கு ரியாக்ஷன் நடக்கல. சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்னா என்னன்னா, அந்த எலக்ட்ரோடு எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லி நான் முன்னால சொன்னேன் தெரியுமா? அந்த இன்டர்ஃபேஸ்ல மட்டும் தான் எனக்கு ரியாக்ஷன் நடக்குது. புரியுதா? பட் நான் டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ன்னு சொன்னேன்னா, நான் ஒரு டிஃப்யூஷன் லேயர்ன்னு ஒண்ணு சொல்றேன்ல, அப்போ அந்த டிஃப்யூஷன் லேயர்ல தான் எனக்கு வந்து டிஃப்யூஷன் ஒண்ணு நடக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? சோ அப்போ நான் இந்த ஒரு கண்டிஷன்ல எனக்கு டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நான் வந்து ஒரு ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்கேன் ரேட் நான் எடுத்திருக்கேன். 0.01 வோல்ட் பர் செகண்ட், இன்னொன்னு 0.1 வோல்ட் பர் செகண்ட். அப்போ இந்த ரெண்டு இதுலயும் நம்ம இப்போ என்ன ஆக்சுவலா பார்க்க போறோம், எப்படி வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம் என்னங்கிறது. ஓகேயா? சோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம என்ன ஆக்சுவலா பண்றோம் அப்படின்னா, நம்ம 0.1 வோல்ட் பர் செகண்டுக்கும் அதே மாதிரி 0.01 வோல்ட் பர் செகண்டுக்கும் 3 ஃபேக்டர்ஸ் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஒன்னு வந்து என்னன்னா டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ். அப்போ டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ்னா என்ன மீனிங்னா, இந்த திக்னஸ் எவ்வளவு, இப்போ நான் எலக்ட்ரோடுக்கு மேல நான் ஒரு பர்டிகுலர் சொல்றேன்ல, எனக்கு பல்க் சொல்யூஷன்ல எனக்கு 0.1 மில்லி மோலார் ஆஃப் குளுக்கோஸ் இருக்குன்னா அது கான்ஸ்டன்டா இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. ஆனா டிஃப்யூஷன் லேயருக்கு உள்ளால வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து ஸ்லோவா வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆகும். சோ ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எலக்ட்ரோட எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ்ல நடக்குது. அப்போ இந்த டிஃப்யூஷன் லேயரோட திக்னஸ் எவ்வளவு, இது எவ்வளவு மைக்ரோமீட்டர் இருக்கு, இது எவ்வளவு நானோமீட்டர் இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கேஸா கன்சிடர் பண்ண போறோம், கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது என்னன்னா டோட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் டைம். ஓகே, டோட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் டைம் எவ்வளவு ஆகுது. சோ டோட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் டைம்னா இப்ப நம்ம எதை மட்டும் நம்ம ஆக்சுவலா கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நம்ம வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 0.1 வோல்ட். ஓகே, நம்ம இங்க எண்ட் பண்ணது என்னது 0.9 வோல்ட். அப்போ 0.1 வோல்ட் டு 0.9 வோல்ட்டுக்கு எவ்வளவு டைம் ஆகுது. ஓகே, சோ அதாவது என்ன மீனிங்னா
நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் வந்து எனக்கு என்னது 0.1 வோல்ட்ல ஆரம்பிக்குது, இங்க எண்ட் வந்து 0.9 வோல்ட். ஓகே, அப்போ இதுக்கு டோட்டல் எவ்வளவு டைம் ஆகுது, அதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டைம். ஓகே, தேர்ட் வந்து என்னன்னா கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல்னாலே என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல வந்து நான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் as well as concentration of reduced species. X axis represents என்னன்னா distance from the electrode. Distance from the electrode. அப்படின்னா இதுல நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் நீங்க அப்படின்னா, இது என்னோட எலக்ட்ரோட். புரியுதா? இது வந்து மொத்தமா சேர்த்து மாடிஃபைடு எலக்ட்ரோட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ இது இந்த மாடிஃபைடு எலக்ட்ரோட்ல இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அட் திஸ் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ இது 0 டு டினா என்ன மீனிங்னா டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் தி எலக்ட்ரோட். ஓகே, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எலக்ட்ரோட். அப்போ சோ இந்த ஃப்ரம் தி எலக்ட்ரோட் தான் என்னது, இந்த இனிஷியல் பொசிஷன் தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பல்க் சொல்யூஷன்ல தான் நான் என்ன ஆட் பண்ணிருக்கேன், ஒரு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஒரு ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் லெட் அஸ் அஸ்யூம் தட் என்னது ஒரு 0.1 மில்லி மோலார் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு ஆட் பண்றேன்னா, இந்த 0.1 மில்லி மோலார் ஆஃப் குளுக்கோஸ் இந்த பல்க் சொல்யூஷன்ல கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா இந்த 0 டு டிங்கிற நான் ஒரு டிஸ்டன்ஸ் நான் கொடுக்குறேன்ல, அதாவது டிஃபியூஷன் லேயர் திக்னஸ்ல, இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஏதர் கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகலாம், இல்ல கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். புரியுதா? சோ இந்த ப்ரொஃபைல் நம்ம ஸ்டடி பண்றதா நமக்கு ஆக்சுவலா வந்து எதை யூஸ் பண்றோம், நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் இந்த பிளாட் நம்ம வந்து ஆக்சுவலா எப்படி பண்ணலாங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ லாஜிக்கலா ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஏன் டிக்ரீஸ் ஆகும்? ஏன்னா உங்களுக்கு நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து சர்ஃபேஸ்ல உங்களுக்கு ஆக்சுவலா என்ன நடக்கும், ரியாக்ஷன் நடக்கிறதுனால, எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கிறதுனால இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் எல்லாமே உங்களுக்கு எதா மாறிடும், உங்களுக்கு ப்ராடக்டா மாறிடும். ஓகே, சோ உங்களுக்கு ப்ராடக்டா மாறிட்டு இருக்கனால உங்களுக்கு என்ன நடக்கும், அந்த இனிஷியலா உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் ஹையா இருக்கும். ஆனா டிஸ்டன்ஸ் அப்ரோச் பண்ண அதாவது இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. புரியுதா? அப்ப அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டில உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். பட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கிட்ட வரும்போது என்னது, 0 என்னது எலக்ட்ரோட் எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ். அப்ப அந்த இன்டர்ஃபேஸ்ல ரியாக்ஷன் உங்களுக்கு கண்டினியூஸா நடக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல உங்களுக்கு எதா மாறிடும், இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் 0 மாறிடும். ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு ஆக்சுவலா எது நடக்கும், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யுவர் ப்ராடக்ட் வில் பி தி மேக்ஸிமம். ஏன்னா உங்களுக்கு ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் எதா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு, ப்ராடக்டா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. இல்லைன்னா எதை நான் கன்வெர்ட் அசியூம் பண்ணி எடுத்துக்கிறேன், சிஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், அதாவது ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ். அப்போ ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ் என்ன ஆயிட்டு இருக்கும், அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல அதிகமா இருக்கும், அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டில கம்மியா இருக்கும். புரியுதா? அப்போ அப்போ நீங்க என்ன ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் நீங்க ஒரு 0.1 மில்லி மோல் மாதிரி நீங்க ஒன்னு ஆட் பண்றீங்கன்னா பல்க் சொல்யூஷன்ல கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா உங்க எலக்ட்ரோடு கிட்ட வர வர உங்களுக்கு என்ன ஆயிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். புரியுதா? அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் உங்களுக்கு ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸா கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், இங்க டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா இங்க வந்து என்ன ஆயிட்டே இருக்கும், உங்களுக்கு ப்ரொஃபைல்ல அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல வில் பி அட் மேக்ஸிமம். புரியுதா? அப்போ இந்த பாயிண்ட் இனிஷியலா எவ்வளவா இருக்கும், நம்ம ஆட் பண்ணது 0.1 மில்லிமோல். புரியுதா? 0.1 மில்லிமோல் மேக்ஸிமமா இருக்கும். புரியுதா? அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல உங்களோட ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் எதா மாறிடும், 0 மில்லிமோலா மாறிடும். புரியுதா? அதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. சோ இத நம்ம எப்படி வந்து மேத்தமெட்டிக்கலா கால்குலேட் பண்ணலாங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துக்கலாம். ஓகே, சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் விண்டோ. நம்ம பொட்டன்ஷியல் விண்டோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம், 0.1 வோல்ட் டு 0.9 வோல்ட். ஓகே, அப்போ மொத்த பொட்டன்ஷியல் விண்டோ வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.9 வோல்ட் டு 0.1 வோல்ட். ஓகே, சோ மொத்த டிஃபரன்ஸ் எவ்வளவு, 0.8 வோல்ட். புரியுதா? அப்ப இதான் மொத்த பொட்டன்ஷியல் விண்டோ. அப்ப இந்த பொட்டன்ஷியல் விண்டோவோட மொத்த வோல்டேஜ் எவ்வளவு, டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0.8 வோல்ட். ஓகே, சோ இதுல நம்ம கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து என்ன அசம்ஷன்ல நம்ம எடுத்திருக்கோம், இது வந்து 0.1 மில்லிமோல். ஓகே, அப்போ 0.1 மில்லிமோல் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா என்னது 0.1 இன்டூ 10⁻³ சோ இதை நான் எப்படியும் நான் எழுதிக்கலாம் 1 இன்டூ 10⁻⁴ மோல்
per liter. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்ன ஆக்சுவலாக சொல்லியிருக்கேன், இது வந்து டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். அப்போ நம்ம டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருந்து நம்ம ஐபி வர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு நான் ஒரு லீனியர் ஒரு பிளாட் போட்டோம் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம ரேண்ட்லெஸ் செவிக் இக்குவேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால டிஃபிசிவிட்டி ஆக்சுவலா கால்குலேட் பண்ணலாம். புரியுதா? ஸோ நான் என்ன ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கேன்னா, டிஃபியூசிவிட்டி வந்து நான் ஒரு வேல்யூ அசம்ஷன் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ரேண்ட்லெஸ் செவிக் இக்குவேஷன் யூஸ் பண்ணி எப்படி டிஃபிசிவிட்டி கால்குலேட் பண்ணலாங்கிறது நம்ம பிறகு பார்க்கலாம். நான் ஒரு என்ன அசம்ஷன் எடுக்கிறேன்னா, இதோட டிஃபியூசிவிட்டி வந்து 1 into 10⁻⁻5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஓகே, ஸோ நான் இப்படி வந்து ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். ஸோ இது என்ன மீனிங், இந்த டிஃபியூசிவிட்டிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இதுதான் வந்து டிஃபியூஷன் லேயர். அப்ப அந்த டிஃபியூஷன் லேயர்ல நான் ஆட் பண்ணக்கூடிய அனலைட் கான்சென்ட்ரேஷன் வந்து எவ்வளவு ஏரியா, அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா ஏரியா, புரியுதா? அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல ஒரு பெர் செகண்ட்ல எவ்வளவு ஃபாஸ்ட் ஆக்சுவலா இது வந்து டிராவல் பண்ணுது, புரியுதா? ஸோ 1 × 10⁻⁵ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஓகே, ஸோ அதுதான் டிஃபியூசிவிட்டி. ஸோ இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் ஸ்டடி பண்றதுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் ஃபார் ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸ், புரியுதா? ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸ். ஸோ ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷீஸ் இதுக்கு வந்து நம்ம என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, C0 ஆஃப் x, t. ஓகே, இது C0 of x, t equal to C0 star into error function of x by 2 into square root of diffusivity into time. ஓகே, இதே இதுக்கு கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் ஃபார் ரிடியூஸ்டு ஸ்பீஷீஸ் என்ன வரும் அப்படின்னா, CR of கிடையாது, இதுல நீங்க எதை எடுக்கணும் அப்படின்னா C0 of. ஓகே, ஸோ இதுல வந்து C0 of. ஸோ இதுல வந்து C0 of, சாரி இதுல வந்து CR of x, t which is equal to C0 star into இதுல உங்களுக்கு என்ன வரும், காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷன் into x divided by 2 into square root of d into t. ஓகே, ஸோ இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ERF அப்படின்னா அது வந்து எரர் ஃபங்க்ஷன். ஓகே, ERF அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்து எரர் ஃபங்க்ஷன். ஓகே, வேரஸ் ERFC அப்படின்னு சொல்றேன்னா அது வந்து காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த சொன்ன ஈக்குவேஷன்ல இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த x டிவைடட் பை 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிடின்னு இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து இசட்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ERFC ஆஃப் z ஈக்குவல் டு, அதாவது இந்த இசட்னா நான் இதை மீன் பண்ண வரேன், புரியுதா? இந்த என்டையர் வேல்யூ தான் இசட். அப்போ காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் z ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் ERF ஆஃப் என்னது z, புரியுதா? அப்போ இதுல ERFனா நீங்க தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் எரர் ஃபங்க்ஷன். ERFCனா என்ன மீனிங்னா, இட்ஸ் அ காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷன். ஓகேயா? ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், கேபிட்டல் Z ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிடி. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டல் டைம். இப்போ நான் வந்து சொன்னேன்ல, எக்ஸ்பெரிமெண்டல் டைம் என்னது, நம்ம ஒரு பொட்டன்ஷியல் விண்டோல ரன் பண்ணியிருக்கோம், 0.1 இருந்து 0.9 வோல்ட் வரைக்கும் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் விண்டோல தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல ஸ்டடி பண்றோம். அப்போ இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம ஈக்குவேஷன்ல C0 of x, tன்னு இருக்கு, புரியுதா? அப்போ நம்ம எக்ஸும் என்னன்னு தெரியணும், டீயும் என்னன்னு தெரியணும். ஓகே, சோ அதுக்காக தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எக்ஸ்பெரிமெண்டல் டைம். ஓகே, எக்ஸ்பெரிமெண்டல் டைம் என்னன்னு கால்குலேட் பண்றோம். இல்லைன்னா இதை வந்து நம்ம ஸ்கேன் டைம்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ ஸ்கேன் டைம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, t is equal to del E by V. இதுல V னா என்னன்னா ஸ்கேன் ரேட். ஓகேயா, இதுல டெல் ஈனா என்ன, நம்ம ஒரு பொட்டன்ஷியல் விண்டோக்கு எவ்வளவு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் சொல்லி கால்குலேட் பண்ணிருக்கோம்ல. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 0.9 வோல்ட்ல இருந்து 0.1 வோல்ட் வரைக்கும் நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எவ்வளவுதான் வரும், 0.8 வோல்ட், புரியுதா? சோ அதுதான் நான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். அப்ப டி இஸ் ஈக்குவல் டு என்ன நம்ம போடலாம், 0.8 வோல்ட் வரும், புரியுதா?
இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல நான் என்ன கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, நம்ம ரன் பண்ண ஸ்கேன் ரேட் வந்து 0.1 வோல்ட் பெர் செகண்ட். புரியுதா? நம்ம ஆல்ரெடி நான் ஒரு அசம்ஷன் சொல்லியிருக்கோம். நம்ம வந்து 2 ஸ்கேன் ரேட் ரன் பண்றதா நம்ம கன்சிடர் பண்றோம். புரியுதா? ஒன்னு 0.1 வோல்ட் பெர் செகண்ட், இன்னொன்னு 0.01 வோல்ட் பெர் செகண்ட். ஸோ இந்த 2 கண்டிஷன்லயுமே கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் எப்படி வருங்கிறதா இப்ப நம்மளோட அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், கேஸ் 1ல ஓகே ஸ்கேன் ரேட் 0.1 வோல்ட் பெர் செகண்ட்ல நம்ம என்ன கால்குலேட் பண்றோம், ஸ்கேன் டைம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்ன்றது பார்ப்போம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 0.8 வோல்ட் டிவைடட் பை ஸ்கேன் ரேட். ஸ்கேன் ரேட் எவ்வளவு? 0.1 வோல்ட் பெர் செகண்ட். புரியுதா? அப்போ 0.8 டிவைடட் பை 0.1னா நமக்கு அப்ராக்சிமேட்டா 8 செகண்ட் அப்படின்னு சொல்லி வரும். புரியுதா? இப்போ கேஸ் 2ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்கேன் ரேட் இஸ் ஈக்குவல் டு 0.01 வோல்ட் பெர் செகண்ட். ஸோ அதுல நான் என்ன கால்குலேட் பண்றேன், டைம் வந்து கால்குலேட் பண்றேன். 0.8 வோல்ட் டிவைடட் பை 0.01 வோல்ட் பெர் செகண்ட். அப்படி நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 80 செகண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன், எனக்கு வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிஃபியூஷன் லேயர் திக்னஸ் நான் வந்து மெஷர் பண்றேன். ஓகே. டிஃபியூஷன் லேயர் திக்னஸ். அப்போ டிஃபியூஷன் லேயர் திக்னஸ்னா என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு டிஃபியூஷன் லேயர் திக்னஸ்ல தான் உங்களுக்கு ஆக்சுவலி என்ன நடக்கும், கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைலே உங்களுக்கு மாறும். கான்சென்ட்ரேஷன் எதர் ரெடியூஸ் ஆகலாம் இல்ல இன்க்ரீஸ் ஆகலாம். புரியுதா? சோ அதனாலதான் நம்ம இந்த டிஃபியூஷன் லேயர் எப்படி திக்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ டிஃபியூஷன் லேயர் திக்னஸ் கால்குலேட் பண்றதுக்கு பேசிக் ஃபார்முலா என்னன்னா, டெல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ கேபிட்டல் டி டி. ஓகே. சோ இதுல டினா டிஃபியூசிவிட்டி. ஓகே. இந்த டிஃபியூசிவிட்டி தான் நான் வந்து ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கேன். 1 இன்டூ 10⁻⁻5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஓகே. இதுல டீனா என்னது, டி தான் என்னன்னா எக்ஸ்பெரிமெண்டல் டைம். புரியுதா? சோ நான் ஒரு ஸ்கேன் ரேட் நான் ரன் பண்ண இது எக்ஸ்பெரிமெண்டல் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். புரியுதா? சோ அதனாலதான் நான் வந்து 0.1 வோல்ட் பெர் செகண்டுக்கு வந்து நமக்கு வந்து 8 செகண்ட் சொல்லி கால்குலேட் பண்ணோம். 0.01 வோல்ட் பெர் செகண்ட்ல நம்ம பண்ணும்போது 80 செகண்ட் சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம். புரியுதா? அப்போ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 0.1 வோல்ட் பெர் செகண்டுக்கு நம்ம வந்து இந்த டிஃபியூஷன் லேயர் திக்னஸ் எவ்வளவு வரும்ன்றது நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வரும், 2 இன்டூ நம்ம ஆல்ரெடி தெரியும் டிஃபியூசிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ 10⁻⁻5. புரியுதா? ஸோ 1 இன்டூ 10⁻⁻5 இன்டூ எவ்வளவு வரும், 0.1 வோல்ட் பெர் செகண்டுக்கு வந்து 8 செகண்ட். புரியுதா? அப்போ 8. ஸோ இதை நான் ஆக்சுவலா மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு வேல்யூ வரும் 0.01265. ஓகே சென்டிமீட்டர். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ வருது. ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 e power minus 5. 1 e minus 5 into நான் என்ன பண்றேன் 8. ஓகேயா? ஸோ இன்டூ 8. அப்ப நான் 8 கொடுத்துட்டேன்னா எனக்கு இப்போ ஸ்கொயர் ரூட், ஓகே ஸ்கொயர் ரூட் வந்து ஓவரால். ஓகே. ஸோ ஓவரால் ஸ்கொயர் ரூட் நேச்சுரலா போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 0.01265 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஓகே. ஸோ இதுல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து சென்டிமீட்டர் எப்படி மைக்ரோமீட்டரா கன்வெர்ட் பண்ணலாம். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10,000 மைக்ரோமீட்டர். ஓகே. அப்போ நான் இதுல என்ன நான் ஆக்சுவலா பண்ணிக்கிறேன், அப்ப 10,000 மைக்ரோமீட்டர்னா இதை நான் மைக்ரோமீட்டர்ல கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா 1 இன்டூ 10⁴. ஓகே. அப்போ இதை நான் 10⁴ வச்சு மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு வந்துடும், 126.5 மைக்ரோமீட்டர். ஓகே. ஸோ அப்ப எனக்கு என்ன வந்துடும், 0.1 வோல்ட் பெர் செகண்ட்ல எனக்கு வந்து டிஃபியூஷன் லேயர் திக்னஸ் எவ்வளவு, 126.5 மைக்ரோமீட்டர். அப்போ அப்படின்னா என்ன மீனிங், நீங்க 0.1 வோல்ட் பெர் செகண்ட்ல நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களோட டிஃபியூஷன் லேயர் திக்னஸ் வந்து ஆக்சுவலா எவ்வளவு, 126.5 மைக்ரோமீட்டர். புரியுதா? இப்போ இதே மாதிரி நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ண போறோம், 0.01 வோல்ட் பெர் செகண்ட். ஓகே.
ஸோ 0.01 வோல்ட் per செகண்ட்ல டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ் நான் ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணணும்னா அதே ஃபார்முலா தான், 2 இன்டூ டிஃப்யூசிவிட்டி இன்டூ எக்ஸ்பெரிமெண்டல் டைம். அப்போ 2 இன்டூ 0.01 வோல்ட் per செகண்ட்ல நம்ம எவ்வளவு கால்குலேட் பண்ணியிருக்கோம், டைம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெரிமெண்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு 80 செகண்ட். ஓகே, ஸோ டிஃப்யூசிவிட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும், 1 இன்டூ 10⁻⁵ இன்டூ 80. ஓகே, ஸோ இப்படி நான் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் எவ்வளவு வரும்னா அப்ராக்சிமேட்லி 0.0400 சென்டிமீட்டர். ஸோ இதை நான் மைக்ரோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 4 டெசிமலை தள்ளி நான் வந்து ஒரு இந்த டாட்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஓகே, அப்ப எனக்கு எவ்வளவு வரும், 400 மைக்ரோமீட்டர். புரியுதா? ஸோ இதுதான் நம்ம இப்போதைக்கு நம்ம எது மட்டும்தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம், டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ் மட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். புரியுதா? பட் இது வந்து ஸ்கேன் ரேட் பொறுத்து சேஞ்ச் ஆகுங்கிறதா இப்போ இதுக்கு நம்ம என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா, இதுதான் இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ். இப்போ நம்ம வந்து எப்படி இந்த கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல வந்து ஸ்டடி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டினாமினேட்டர் மட்டும் வந்து நான் கால்குலேட் பண்ணுவேன். புரியுதா? டினாமினேட்டர் கால்குலேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எரர் ஃபங்க்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது நான் பார்க்க போறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்கேன் ரேட் 0.1 வோல்ட் per செகண்ட்ல இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணலாங்கிறது நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், 0.1 வோல்ட் per செகண்ட்ல எவ்வளவு நம்மளோட டோட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு 8 செகண்ட். ஓகே, அப்போ டைம் டோட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு 8 செகண்ட் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம எதை கால்குலேட் பண்ணணும், இப்போ நம்ம வந்து எதை கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிடி. புரியுதா? பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்கு, 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் டி இன்டூ டி. புரியுதா? அப்போ நமக்கு மறுபடியும் என்ன பண்ணணும், 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இன்டூ 10⁻⁵ இன்டூ டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 8 செகண்ட். புரியுதா? ஸோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு வந்து 0.01789 சென்டிமீட்டர். ஓகேயா? ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ நம்ம என்ன ஆக்சுவலா தெரிஞ்சுக்கலாம், நமக்கு ஆல்ரெடி தெரியும் z இஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் டிவைடட் பை 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிடி. அப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், z வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 0.01789 சென்டிமீட்டர். ஓகேயா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஸோ நமக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படிதானே, சி நாட் ஆஃப் எக்ஸ் கமா டி இஸ் ஈக்குவல் டு சி நாட் ஸ்டார் இன்டூ எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் என்னது, எக்ஸ் டிவைடட் பை 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிடி. ஓகேயா? இப்போ இதுல சி நாட் ஸ்டார்னா நம்ம என்னது, இப்ப நான் இந்த அசம்ஷன்ல நான் என்ன கன்சிடர் பண்ணிருக்கேன், சி நாட் ஸ்டார்ங்கிறதுல வந்து நான் வந்து 0.1 மில்லிமோல் தான் நான் பல்க் சொல்யூஷன்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த இக்குவேஷன்ல நான் எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது வந்து 0.1 மில்லிமோல். ஓகேயா? இது 0.1 மில்லிமோல் இன்டூ என்னது, எரர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை இந்த 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிடின்னு இருக்கலாம், அதோட வேல்யூ தான் என்னது, 0.01789. ஓகே, இதே மாதிரி நமக்கு வந்து எதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், சி ஆர் ஆஃப் எக்ஸ் கமா டி. ஸோ இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம், எகெயின் அதே ஃபார்முலா நம்ம முன்னால நம்ம பார்த்த மாதிரி சி நாட் ஸ்டார், பட் இங்க என்ன நம்ம போடுவோம், காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் டிவைடட் பை என்னது 2 into square root of dt, so which is equal to 0.1 into error function of x divided by 0.01789 என்னது சென்டிமீட்டர். ஓகே, ஸோ சென்டிமீட்டர் இதுதான். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளால வந்து கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல நம்மளால வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்ன ஆக்சுவலா பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்ணி எப்படி வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ப்ரொஃபைல ஸ்டடி பண்ணலாங்கிறது பார்ப்போம். புரியுதா? ஸோ இதுல நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ்ங்கிறது நம்ம எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன், 126.5. புரியுதா? 0.01 வோல்ட் per செகண்டுக்கு வந்து 400 மைக்ரோமீட்டர். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ மேக்சிமம் இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது நான் எவ்வளவு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னா 400 மைக்ரோமீட்டர் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன்னா, ஒரு எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோமீட்டர்.
ஓகே, மைக்ரோமீட்டர்ங்கிறதுல வந்து இப்போ நான் வந்து ஒரு 0ல இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு 25 வீதங்கிற ஒரு இன்டர்வல் மாதிரி வச்சு நான் வந்து அப் டு ஒரு 400 வரைக்கும் நான் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேயா? இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன ஆக்சுவலா தெரியும்? நமக்கு ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணதுல நீங்க பார்த்தோம்னா, எக்ஸ்ங்கிறதுல வந்து நம்ம இன் டெர்ம்ஸ் ஆஃப் இங்க சென்டிமீட்டர்ல கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? இப்ப நீங்க இந்த டைம்ல இதுல நீங்க பார்த்தோம்னா, நம்ம வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்னு கால்குலேட் பண்ணியிருக்கிறதுனால, நான் இப்ப என்ன பண்றேன்? இந்த எக்ஸ்ங்கிறத நான் வந்து இப்போ சென்டிமீட்டர்ல நான் வந்து இப்போ நான் கால்குலேட் பண்ணணும். ஓகேயா? சோ எக்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் அப்படின்னா, நம்ம என்ன கன்வர்ஷன் ஆக்சுவலா யூஸ் பண்ணணும்? சி நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ஆக்சுவலா பார்த்திருக்கோம். என்னது 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10,000 மைக்ரோமீட்டர். புரியுதா? அப்போ 1 மைக்ரோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 மைக்ரோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10,000. ஓகேயா? அப்ப இப்படி வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சென்டிமீட்டர் கன்வர்ஷன்ல கொண்டு போக முடியும். புரியுதா? சோ அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு இந்த மைக்ரோமீட்டர்னு சொல்லி நான் இங்க எழுதியிருக்கேன்ல, இத வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்? சென்டிமீட்டர் கன்வர்ஷன்ல நான் கொண்டு போறதுனால, இத வந்து நான் வந்து 10,000 வேல்யூவால நான் டிவைட் பண்ண போறேன். புரியுதா? சோ சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 10,000. ஓகே. ஸோ 10,000 போட்டு இதை நான் இப்ப என்ன பண்றேன்? ஃபுல்லா வந்து இப்ப நான் வந்து டிராக் பண்றேன். ஓகே. ஸோ இப்ப நான் டிராக் பண்ணிட்டேன்னா, இப்போ என்னோட எலக்ட்ரோடு டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ என்னோட எலக்ட்ரோட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்துருச்சு? ஸோ உங்களுக்கு புரியணும்னா, ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? இது வந்து நீங்க ஒரு எலக்ட்ரோடுன்னு சொல்லி நீங்க ஒன்னு அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுதான் உங்களோட எலக்ட்ரோட் டிஸ்டன்ஸ். புரியுதா? இதுதான் உங்களோட பல்க் சொல்யூஷன். அந்த பல்க் சொல்யூஷன் வந்து இது வந்து அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. வேறஸ் இது வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்குல்ல, அது வந்து அப் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. புரியுதா? சோ இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பார்க்க போறோம். அதுதான் வந்து நம்ம 400 வரைக்கும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? இந்த ஈக்குவேஷன் அப்படியே வந்து நான் டைப் பண்றேன். பாயிண்ட் 1. சோ இதுல நீங்க ஆக்சுவலா பார்த்தோம்னா என்னது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் நம்ம வந்து ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் ஆக்சுவலா பார்க்க போறோம். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னது மில்லி மோலார் கான்சென்ட்ரேஷன். சோ இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக்சுவலா என்னது 0.1 மில்லிமோலார் இன்டு நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்னது எரர் ஃபங்க்ஷன். ஓகேயா? சோ அந்த எரர் ஃபங்க்ஷனுக்கு இப்ப நான் என்ன பண்றேன்? சின்டாக்ஸ் ஆக்சுவலா என்னன்னா கேபிட்டல் இஆர் எஃப். ஓகே. கேபிட்டல் இஆர் எஃப். இப்ப நான் என்ன ஆக்சுவலா பண்ணணும்? எக்ஸ் டிவைடட் பை 0.01789. ஓகே. சோ இதுல எக்ஸ் நான் ஆக்சுவலா எதை நான் ஆக்சுவலா கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, இந்த எக்ஸ்ங்கிறது நான் வந்து மைக்ரோமீட்டர் எடுக்கணுமா இல்ல சென்டிமீட்டர் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து சென்டிமீட்டர் தான் எடுக்கணும். ஏன்? இங்க டினாமினேட்டர் உங்களுக்கு என்ன இருக்கு? 0.01789 இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர். புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்? இத நான் சென்டிமீட்டர் உள்ள வேல்யூ எடுத்துட்டு டிவைடட் பை நான் என்ன வேல்யூ நான் டைப் பண்ணணும்? 0.01789. ஓகே. 0.01789. ஓகேயா? இப்ப நான் அப்படியே கொடுத்துட்டு என்டர்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க வேல்யூ வந்துடும். புரியுதா? சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கேன்? 0.1னா 0.1 மில்லிமோல்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் பல்க் சொல்யூஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எரர் ஃபங்க்ஷன். ஓகேயா? சோ இப்படின்னு கொடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன்? அப்படியே வந்து நான் டிராக் பண்றேன். ஓகே. சோ நெக்ஸ்ட் இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அதே தான் நம்ம ஆனா கான்சென்ட்ரேஷன் ஃபார் ரிடியூஸ்டு ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? சோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதே ஃபார்முலா தான். பட் இங்க உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எரர் ஃபங்க்ஷன் கிடையாது. காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷன். ஏன்னா நீங்க முன்னால பார்த்தாலே தெரியும். இங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷன். புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இதே ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கேயும் நம்ம இப்போ டைப் பண்ண போறோம். ஓகேயா? சோ 0.1 millimole into என்னது காம்ப்ளிமெண்டரி எரர் ஃபங்க்ஷனா ERFC. ஓகேயா? விதின் பிராக்கெட் இந்த எக்ஸ் வேல்யூ நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இருக்கிறது டிவைடட் பை என்னது 0.01789. ஓகே. 0.01789. ஓகேயா? இப்ப நான் என்டர்னு கொடுக்குறேன். இப்ப நான் என்டர்னு கொடுத்துட்டு இதை நான் அப்படியே நான் டிராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேல்யூ வருதா? இப்போ இதே இதை நம்ம ஆரிஜின்ல பிளாட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்னதான் வருதுன்றது. சோ எக்ஸ் ஆக்சிஸ் எப்பவே நான் உங்களுக்கு முன்னாலே ஆக்சுவலா சொல்லியிருக்கேன். நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம பிளாட் பண்றது எப்பவே வந்து
இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோமீட்டர்ல இருக்கணும். ஓகேயா, சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடாது. ஓகேயா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த சென்டிமீட்டர் இருக்கிற வேல்யூ மட்டுமே நான் வந்து காப்பி பண்ணிட்டு நான் வந்து இப்போ ஆரிஜின்ல பிளாட் போடுறேன். இதுல நான் ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியுதா, 0, 25, 50 இது இங்க காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் வேல்யூ இங்க தெரியுதா, 0.1567 அதே வேல்யூ இருக்கா. இது ரெடியூஸ்டு ஸ்பீஷிஸ், இது ரெடியூஸ்டு ஸ்பீஷிஸ். புரியுதா. சோ இப்ப நான் பண்ணது வந்து ஒன்லி எதுக்கு மட்டும் தான் பண்ணிருக்கேன், 0.1 வோல்ட் பெர் செகண்ட் மட்டும் தான் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க இதே இதை நீங்க எதுக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், 0.01 வோல்ட் பெர் செகண்டுக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்க மொத்தமா நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா, நீங்க கிராஃப்ல பிளாட் பண்ணி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த கான்சென்ட்ரேஷன் ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். அப்போ இந்த இதுல இருந்து நீங்க என்ன ஆக்சுவலா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் உங்களோட ஆக்சிடைஸ் ஸ்பீஷிஸ் 0.1 வோல்ட் பெர் செகண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, டிராஸ்டிக்கா கம்மியாகுதா. ஆனா இதுல பாருங்க 0.01 வோல்ட் பெர் செகண்ட்ல பாருங்க ஸ்லோவா தான் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், நீங்க வந்து ஸ்கேன் ரேட் நீங்க சேஞ்ச் பண்ண 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 உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அனலைட் வந்து ஃபாஸ்டா உங்களுக்கு டிஃப்யூஸ் ஆகும். அதே நேரத்துல உங்களுக்கு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். புரியுதா. சோ இது வந்து ஒரு பப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நீங்க போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.